இன்று முதல் நான் உங்களுக்கு ஆசி வழங்குகிறேன் என்று ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம். நாம் இதை சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும்? வேதத்திலே இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 1 12 உள்ள இறை வார்த்தையில 28 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இணைச்சட்டம் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்து 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ற விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கூட சொன்னால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில இப்படியாக சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூட சொல்லி, நாமத்தினாலே நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூட சொல்லுகிறார். இந்த நேரத்துல நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று கூட சொல்லி இந்த நேரத்துல யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நினைவு கூறுவீராக. ஆண்டவரே, நான் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் ஐயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை என் வாழ்க்கையில ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் அமைய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒவ்வொருவர் மீதும் உமது வல்லமையை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.